மதுரையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனியாக வருகை தந்ததும் தனியாக அமர்ந்ததும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. முகக்கவசம் அணிந்து வந்ததால் அவருக்கு ஏற்பட்ட காய்ச்சல் தற்பொழுது கொரோனாவாக மாறாமல் இருப்பதற்காக அவர் தனிமையை ஏற்படுத்தியுள்ளார் என்றும், தற்பொழுது மதுரையில் 10,000த்திற்கு மேற்பட்ட திமுகவின் தொண்டர்கள் வந்திருக்கக்கூடிய நிலையில் இது ஏற்கனவே கொரோனாவை பரப்பக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கும் என்று மதுரை மாவட்ட கலெக்டரிடம் அதிமுகவின் நிர்வாகிகள் புகார் ஒன்றையும் கொடுத்திருந்தார்கள். இன்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முகக்கவசம் அணிந்து தனியாக அமர்த்தப்பட்டிருப்பதற்கு அவருக்கு காய்ச்சல் என்று தகவல்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. எப்பொழுதுமே முதல்வர் அருகில்தான் உதயநிதி இருப்பார். அதுவும் பொதுக்குழு என்ற தற்பொழுது மதுரையில் 48 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையை முன்னிறுத்தி ஸ்டாலின் அவர்கள் பொதுக்குழுவை மதுரையில் திட்டமிட்டு சரியான நேரத்தில் நடத்தி வருகிறார். ஆனால் மேடையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட இருக்கைகள் போடப்பட்ட நிலையில் மேடையில் அமராமல் முதல் வரிசையில் கீழே தனியாக யாருடைய அனுமதியும் இல்லாமல் உதயநிதியை தொடக்கூடாது என்றும் தற்பொழுது உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உதயநிதிக்கு அருகாமையிலும் யாரும் இருக்கக்கூடாது. 2 சீட்டுக்கள் அவருக்கு இடைவெளி இருப்பதன் காரணமாக உதயநிதிக்கு ஒருவேளை கொரோனா இருப்பதாக தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இல்லை என்றால் அவருக்கு கொரோனா வந்துவிடக்கூடாது, இந்த காய்ச்சல் கொரோனா காய்ச்சலாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக அவர் தனிமையில் இருக்கிறார் என்ற தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இப்பேற்பட்ட சூழலில் அவர் வெளியவே முதலில் வந்திருக்கக்கூடாது. காய்ச்சல் என்ற காரணத்தினால் அவர் வீட்டிலேயோ அல்லது மருத்துவமனையிலேயோ அனுமதிக்கப்பட்டிருக்கணும். அவர் வெளிவந்தது தவறு. அதுவும் 10,000த்திற்கு மேற்பட்ட நபர்கள் கூடியுள்ள இடத்தில் வந்தது மிகப்பெரிய தவறு என்றும் அதிமுகவின் நிர்வாகிகள் கூறுவது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தற்பொழுது மேடையில் அமராததற்கு இதுதான் காரணம் என்றும் நம்மால் பார்க்க முடிகிறது.